இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தின பூக்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இணைப்பு குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அவருடைய இழப்பு, அவர் எதையெல்லாம் இழந்தார் என்பதை குறித்து, இழப்பு அப்படிங்கிற வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அப்போது ரட்சிக்கணும்னு விரும்பினா இழந்து போகிறாங்க. தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்து கொள்வான். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை வெறுத்து விடுகிறவன், தன்னைத்தான் வெறுக்கிறவன், சிலுவை எடுக்கிறவன், தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை ரட்சித்து கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும்படியாக தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை இழக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனை இழக்க கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அப்போது நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம், ஜீவனை பெற்றுக்கொள்ள நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரட்சிக்க விரும்புகிறதை இழந்து போகிறோம். அப்போது நான் இந்த இடத்துல நம்ம இப்படி நான் பார்க்கலாம். ஒரு ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ ஆண்டு சொல்கிற, உனக்கு உண்டானதெல்லாம், அவன் நல்ல ஐஸ்வர்யமுள்ள வாலிபன், நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ளவன், ஆகவே உனக்கு உண்டானதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் நீ என்ன பின்பற்று அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இந்த வார்த்தையை கேட்டவுடன் ரொம்ப துக்கம் அடைந்தவனாக, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே தரித்திரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுல அவனுக்கு விருப்பமே இல்லை. மிகவும் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்போ தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய செல்வத்தை அவன் இழக்க விரும்பலை. இப்போது இந்த இடத்துல இந்த இழப்புங்கிற வார்த்தை எதையோ நம்ம பெர்மனண்ட்டாக இழந்து போகிறதல்ல, நிரந்தரமாக நம்ம எதையோ இழந்து போகிறதல்ல, அது தற்காலிகமாக விதைக்கப்படுகிறதை குறிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பாருங்க, வசனம், நம்ம வயல்வெளியில் போய் விதைக்கிறோம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மூடை நெல்லை விதைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற ஒரு மூடை நெல்லை இழந்துட்டோம் அப்படின்னு இல்லை, நம்ம விதைக்கிறது பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். அப்போது அந்த இடத்துல இது இழப்பு அப்படிங்கிறது விதைப்பு அப்படிங்கிற வார்த்தையோடு தான் தொடர்பு படுத்தி சொல்ல முடியும். அப்போது தன்னுடைய ஜீவனை கிறிஸ்து இயேசு நமக்காக விதைத்தார். அதை அவர் பல மடங்காய் அநேகருக்குள்ளே நித்திய ஜீவனை கொண்டு வந்து அதை பல மடங்காய் அவர் பெற்றுக்கொண்டார். அப்போது நாம் விதைக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நமக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை ஆண்டவருக்காக விதைக்கும்படியாக நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நம்ம அதை பல மடங்காக பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், நான் ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்த்து கொண்டிருந்தப்போ ஏதோ ஒரு சின்ன வருமானம், ஆரம்ப காலத்தில் சின்ன வருமானம் அதிலிருந்து, அப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சேர்த்தது உண்டு. ஆனால் சேர்த்து வச்சுட்டு ஒரு நாள் வரும் பொழுது ஆலயத்தின் ஒரு தேவை நிமித்தமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அறிவிப்பு என்ன கொடுத்தாங்க? ஆலயத்தின் தேவைக்காக உங்களிடத்தில் இருக்கிறதே கொடுக்க வேண்டும். என்கிட்ட இருந்தது அது மட்டும்தான். அந்த சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து வச்சதுல இருந்த கொஞ்சம் பணம். ஆகவே என்னுடைய மனதிலே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இருக்கிறத தானே கொடுக்க சொல்கிறாங்க, சரி இது ரொம்ப கொஞ்சம் இதை வச்சு நம்ம என்ன பெரிய கோட்டையை கட்டிட போகிறோம், இதை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு முழு இருதயத்தோட அதை கொடுக்கும்படியாக வச்சார். பாருங்கள், அது நான் இழக்கலை என்னுடைய பணத்தை. ஐயோ, நான் எனக்கு ஒரு தேவைக்கு நான் வச்சுருந்தேன், அதை வாங்க முடியாமல் இன்னைக்கு அதை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதை தேவனுக்காக விதைத்த பட்சத்தில் அது நான் என்ன காரியத்திற்காக வாங்கும்படி நான் ஆசைப்பட்டனோ அதை பல மடங்காக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறான் பாருங்களேன். அவன் தனக்கு நிறைய தானியம் விளைஞ்சிட்டு அவன் தன்னுடைய களஞ்சியத்தெல்லாம் இடித்து அதை பெருசாக்கி எல்லாத்தையும் சேர்த்து அதில் வச்சுருக்கிறான். சேர்த்து வச்சுட்டு தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், ஆத்மாவே, நீ உனக்கு உட்காந்து சாப்பிட்லாம், நிறைய தலைமுறைக்கு அந்த அளவுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஆத்மாவிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மதிகேடனே, நீ இப்போ உன் ஜீவன் போனால் நீ தேடினது யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய குரல் அங்கே கேட்கிறது. மதிகேடனே, இப்பொழுது உன் ஜீவன் போயிடுச்சுன்னா நீ சேர்த்து வச்சதுனால என்ன நன்மை உண்டாக போகிறது? அப்போது சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதம் இல்லை,
ஆக்சுவலாக விதைக்கிறது தான் ஆசீர்வாதம். அப்போது கொடுக்கறது தான் பிளெஸ்ஸிங். எப்படி சொல்கிறது, நான் வந்து ஒரு சின்ன ப்ரேயர்ஸ் எல்லாம் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தப்போ என்னுடைய சாட்சியை சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவருக்காக நான் கொடுத்ததுனால தேவன் எனக்கு பல மடங்கு திரும்ப கொடுத்தார். அப்போது அவங்க அதில் கேட்டுட்டு இருந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, அது இன்றைக்கும் என்னுடைய காதுக்குள்ளே நின்றுட்டே இருக்குது. நான் ஆண்டவருக்காக நான் விதைத்தேன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஓ, அப்போ நீங்கள் ஹெவன்லி பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, எஃப்டி அங்கே போட்டிருக்கீங்க, நீங்கள் பரலோக பேங்க்கில் நிரந்தர வைப்பு வச்சுட்டீங்க. அப்போது உங்களுக்கு என்னாலும் அது பத்திரமாகவும் இருக்கும். அது வந்து அதிலிருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வட்டியாக வந்துக்கிட்டேவும் இருக்கும் அப்படின்னு சொன்னதை என்னால் மறக்கவே முடியலை. அப்போது பாதுகாப்பு பாருங்க, அதுதான் நமக்கு பாதுகாப்பு. பூமியில் நமக்கு சேர்த்து வச்சுன்னா பாதுகாப்பும் இல்லை, பயம்தான் இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்லிட்டார், பூமியில் உங்களுக்கு சேர்த்து வைக்காதீங்க, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளுக்கு எடுக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்போ நம்ம வந்து இழக்கிறது இல்லை, நம்ம கொடுக்கிறது, தேவனுக்காக விதைக்கிறது, அது நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. பரலோக பேங்க்ல வந்து எஃப்டியில் போட்டு வச்சாச்சு, இனிமேல் நம்ம கவலையே பட வேண்டாம், காலத்துக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் கையில் இருக்குது. அது எப்போ தேவையோ அது வட்டியோட ஆசீர்வாதமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வந்தார். அந்த வாலிபன் பாருங்களேன், அவன் கொடுத்திருந்தான்னா, அவன் விதைச்சிருந்தான்னா ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, அவனுக்கு அதை விட எத்தனை மடங்கு கொடுத்துருப்பாரு. அப்போது அவன் அந்த விதைக்கிறதுனால உள்ள சந்தோஷம் அவனுக்கு இல்லை, கொடுக்கணுங்கிற மனநிலைமை இல்லை, அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான்னு போட்டிருக்கு. அப்போ எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்? நித்திய ஜீவனும் அப்போ விதைப்பும் தொடர்பு படுத்தப்படுது. நித்திய ஜீவனை அப்போது அவன் தன்னுடைய ஜீவனையே இழந்து போகிறார். ஜீவனே இழந்து போனால் என்னென்ன, இதை வச்சுக்கிடணும்னு நினைக்கிறவங்க ஜீவனை இழக்கிறாங்க, விதைக்கணும்னு நினைக்கிறவங்க ஜீவனை பெற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் தேவன் இந்த வசனத்தில் நமக்கு காட்டி கொடுக்குற சத்தியம். அவர் தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தில், அவர் தன்னுடைய ஜீவனையே வச்சுக்கிடல பாருங்க, ஜீவனையே கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்தில் வந்தார். அவர் கொடுக்கணும்னு இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்ததுனால நம்ம எல்லாரையும் ரட்சித்து நம்ம எல்லாரையும் அவரோட கூட வைத்து கொண்டார். இன்றைக்கும் பாருங்களேன், எதெல்லாம் நம்ம வந்து தேவனுக்காக கொடுக்குறோமோ அது இழப்பே கிடையாது, அது நமக்கு பாதுகாப்பு. எல்லாருமே இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம தேவனுக்காக கொடுக்கறது நமக்கு பாதுகாப்பு, அதுதான் பாதுகாப்பு. அது நிமித்தமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அது நிமித்தமாக வருகிற தொடர்ச்சியான நன்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்ம அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக நம்ம அவரோடு கூட நித்திய ஜீவகாலமாய் வாழும்படியான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதுபோல நாமும் ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒன்னொன்னும் நமக்கு தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம்ம கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுனதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எதை வந்து நாங்கள் விதைக்கிறோமோ அதை வந்து எங்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. நாங்கள் எதை உமக்காக கொடுக்குறோமோ அது எங்களுக்கு பரலோக பொக்கிஷத்தில் சேர்க்கப்படுகிறதுனால இந்த உலகத்தில் பொக்கிஷத்தில் வைக்கிறத காட்டிலும் அது பல மடங்கு பாதுகாப்பானதும், அது ஏற்ற நேரத்தில் நீங்கள் உங்கள் பொக்கிஷத்திலிருந்து எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறதுனால மிகப்பெரிய நன்மை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுமா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க வந்து எங்களுக்கு அந்த மாதிரியை காட்டி தந்தீங்கப்பா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது விதைக்கப்படும் பொழுது அது நிலத்தில் புதைக்கப்படும் பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்றபடி ஆண்டவரே, நாங்களும் கொடுக்கிறவர்களாக, உற்சாகமாக உமக்கென்று கொடுக்கிறவர்களாக எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய தாளந்துகளுடைய, எங்களுடைய திறமைகளை, எங்களுடைய பணங்களை, எங்களுடைய செல்வங்களை ஆண்டவரே உமக்கென்று விதைக்கிறவர்களாக, அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் உணர்ந்து கொள்கிறவர்களாக எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.